ஆண்டாள் 22ஆம் பாசுரத்தில் காண்பித்துக் கொடுக்கும் அறிவுரையானது சாபம் தீரும் வழி யாது என்பது. பாப்பங்கள் நேர்ந்தால் பிராயஷ்சித்தங்களை செய்து அவைகளிலிருந்து விடுபடலாம். ஆனால் ஒருவர் சாபம் கொடுத்து விட்டார் அப்படின்னா அந்த சாபத்தினுடைய பலனை அனுபவித்தே தீர வேண்டும். பரம கருணையுடைய ஆண்டாள் இதற்கான தீர்வு என்ன என்று இப்பாசுரத்திலே விசாரிக்கிறாள். கண்ணனுடைய அறைக்கு சென்று அவன் திருக்கண் விழிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தாள் ஆண்டாள். எப்படி விழிக்க வேண்டும்? செங்கண் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ என்று ஆரம்பித்து சிறியதாக தரந்து அதற்கு மேல் திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் பூர்த்தியான கட்டாட்சத்தை கண்களை கொண்டு தர வேண்டும் என்று பிரார்த்தித்தாள். இப்பேற்பட்ட பகவத் கட்டாட்சம் நம்மீது பட்டால் சாபங்கள் அனைத்தும் பொசுங்கி ஒழியும் என்பதை பாசுரத்தின் கடைசியிலே கூறுகிறாள்.